ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்ன வந்து எடார். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து நெட் ஸ்டாருக்கு வந்து மேஸ்டர் பைசில் கிட்ட ஜான் ஆரினோட டெத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படி வந்திருக்கும் போது மேஸ்டர் பைசில் வந்து ஏதாச்சும் வந்து சாப்பிட்றீங்களா, இந்த வெயிலுக்கு வந்து ஐஸ்டு மில்க் வந்து குடிங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலை செய்யற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கூப்பிட்டு 2 ஐஸ்டு மில்க் அப்படின்னு வந்து மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து அதை எடுக்கிறதுக்காக போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து மேஸ்டர் பைசில் வந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து சொல்றாங்க, இப்ப இருக்க சம்மர் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. கிங் மேக்கர் அவரோட காலத்துல வந்த வெயில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கிங் மேக்கர்னா வந்து யாருன்னா வந்துட்டு ஏரிஸ் டார்கனோட கொள்ளு தாத்தா. அவரோட காலத்துலலாம் வந்து வெயில் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமும் மேஸ்டர் பைசில் வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்து இப்படி வெயில் அடிக்கும் போது வந்து நைட் வந்து தோட்டத்துக்கு வந்து போயிடுவோம், அங்க போயிட்டு கடவுளை பத்தி பேசிட்டு இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வருது, நெக்ஸ்ட் ஸ்டாருக்கு வந்து இவரோட புலம்புல வந்து கேட்கறதுக்காக இங்க வரலன்னு சொல்லிட்டு, சாரி மயிலாடு, வயசாயிடுச்சுல, அதை அப்படி புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஐஸ்டு மில்க் வந்து எடுத்துட்டு வந்து தந்துடுறா. 2 பேரும் வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கிளம்பிடுறா. அப்ப மேஸ்டர் பைசில் வந்துட்டு, நம்ம எதோட விட்டோம், ஜான் ஆரனோட டெத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு, உண்மையை சொல்ல போனா வந்து ஜான் ஆரன் வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்து ஒரு மாதிரியா தான் வந்து இருந்தாரு. அவர் தானே இந்த 7 கிங்டம்ஸோட சுமையை வந்து சுமந்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையன் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கான். அவரோட ஒய்ஃபோட கருவும் வந்து கலைஞ்சு போச்சு. அதனால அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப சோகமா இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப வீக் ஆக்கிருச்சு. அப்படிதான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் வந்து அவர் சோகமா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கே இப்ப டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அப்ப நெட் ஸ்டாருக்கு வந்து ஜான் ஆரனுக்கு வந்து என்ன நோய் வந்துருந்துச்சு, எதனால வந்து இறந்து போனாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்துட்டு, ஒரு நாள் வந்து ஜான் ஆரன் வந்து என்கிட்ட வந்து ஒரு புக்கை கேட்டு வந்தாரு. அப்போது நல்லாதான் இருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்தாரு. அப்ப மேஸ்டர் காலமன் வந்து சொன்னாரு, அவர் வந்து ஒயின் குடிச்சனால வந்து செரிக்காம போயிருச்சு, வயிறு சரியில்லை அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா வந்து அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து சரியாகவே இல்லை, ரொம்ப வீக் ஆயிட்டே போனாரு. அப்பதான் வந்து நான் வந்து அவரை பார்க்க போனேன், ஆனா என்னாலே வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அப்ப நெட் ஸ்டாருக்கு வந்து, நீங்க வந்து மேஸ்டர் காலமன் வந்து ஜான் ஆரன் வந்து பார்க்க விடலையாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்துட்டு, ஆமா நான் பண்ணேன், இதனால வந்து லேடி லைசா வந்து என்னை மன்னிக்கவே வந்து மாட்டாங்க, அது வந்து தப்பா இருக்கலாம் எனக்கு, ஆனா அப்ப அதுதான் வந்து கரெக்ட்னு வந்து தோணுச்சு. மேஸ்டர் காலமன் வந்து எனக்கு வந்து ஒரு பையன் மாதிரி, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். இருந்தாலும் வந்து அவர் வந்து சின்ன பையன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து சில நேரத்துல வந்து வயசான உடம்பு பத்தி வந்து கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து ஜான் ஆரனுக்கு வந்துட்டு பெப்பர் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அது வந்து ஜான் ஆரன் வந்து கொன்றுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அப்ப நெட் ஸ்டார்க் வந்து கேக்குறாரு, ஜான் ஆரன் வந்து அவரோட கடைசி நிமிஷத்துல வந்து ஏதாச்சும் வந்து சொன்னாரா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்துட்டு, ஜான் ஆரன் வந்து அவரோட கடைசி நிமிஷத்துல வந்து ராபர்ட்னே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது கிங் ராபர்ட்டா இல்ல அவரோட பையன் ராபர்ட்டான்னு வந்து தெரியல. லேடி லைசாவும் வந்து அவரோட பையனை வந்து காட்ட விடல, அவனுக்கு வந்து அந்த நோய் வந்து தொத்திக்குன்ட்டு. ஆனா கிங் ராபர்ட் வந்துட்டு அவரோட பக்கத்திலே இருந்து அவர் கூட வந்து பேசிட்டு ஜோக் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அப்ப நெட் ஸ்டார்க் வந்து அவ்வளவுதான், நான் வேற எதுவும் அவர் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்துட்டு, அதுக்கு மேல வந்துட்டு அவர் வந்து உயிர் பழப்பாருன்னு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து போயிருச்சு. அதனால வந்து அவருக்கு வந்து நான் பாப்பி மில்க் வந்து கொடுத்தேன், அவரோட வலியை வந்து கம்மி பண்றதுக்கு. அப்போ வந்து அவர் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் வந்து சொன்னாரு, விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு. அப்போ வந்து கிங் ராபர்ட்டும் அவரோட ஒய்ஃப் லைசாவும் வந்து அவரோட பக்கத்துல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எதுவுமே வந்து பேசல. ஆனா வந்து அவர் வந்து அப்ப சாகல, அடுத்த நாள் காலையில எல்லாம் வந்து இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அந்த பாப்பி மில்க் அப்படின்றது வந்து ஒரு பெயின் கில்லர் மாதிரி, வலி வந்து கம்மி பண்ணுமாமா. அப்ப நெட் ஸ்டார்க் வந்து கேக்குறாரு, அவரோட மரணத்துல வந்து ஏதாச்சும் வந்து வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் பைசில் வந்துட்டு, வித்தியாசமாவா, அப்படி எதுவும் இல்ல, மரணம்ன்றது வந்து இயற்கையானது, அவர் வந்து இயற்கையா தான் வந்து இறந்து போனாரு, இப்ப வந்து அவர் வந்து நிம்மதியா இருப்பாரு அப்படின்னு வந்து மிஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு, அவர் வந்து அந்த நோயால தானே இறந்து போனாரு, அந்த நோய் வந்து வேற யாருக்காச்சும் இது வரைக்கும் இருந்து பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசில பார்த்து கேக்குறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்துட்டு, நான் 40 வருஷமா வந்து கிராண்ட் மேஸ்டரா இருக்கேன். கிங் ராபர்ட்டுக்கு ஏரிஸ்டா இருக்கேன், எனக்கு அவரோட அப்பாக்கு, ஏன் அவரோட அப்பாவுக்கு கூட கொஞ்சம் சில மாசமா வந்து நான் கிராண்ட் மேஸ்டரா வந்து வேலை பார்த்திருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய நோயை பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு நோயில ஒண்ணுதான் வந்து அவருக்கும் வந்தது. அதுல ஒண்ணும் பெருசா வந்து எந்த வித்தியாசமும் இல்ல. ஜான் ஆரன் மரணத்துல வந்துட்டு எந்த மர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு, ஆனா அவரோட ஒய்ஃப் வந்து வேற விதமா வந்து சொல்றாங்களே அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மேஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு, ஓ இப்பதான் வந்து ஞாபகம் வருது, லேடி லைசா வந்து உங்க ஒய்ஃபோட தங்கச்சில, நான் சொல்றேன்னு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு துக்கம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனை வந்து உடைச்சிரும். ஆனா லேடி லைசா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷிய வந்து கிடையாது. அவங்களோட கரு கலைஞ்சதுல இருந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் வந்து எனிமி மாதிரியே வந்து தோணுது. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, இதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மனநிலை வந்து பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசில் வந்து சொல்றாரு.
அப்போ நெட் வந்து கேக்குறாரு, அப்ப நீங்க வந்து 100% நம்புறீங்களா? ஜான் ஆரின் வந்து நோயால தான் வந்து இறந்து போயிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு ஆமா இதுல என்ன டவுட், நோய் இல்லைன்னா வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்து கேக்குறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு பாய்சன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டது வந்து மிஸ்டர் பைசலுக்கு வந்து ஷாக் ஆயிருது. நம்ம ஒன்றும் ஃப்ரீ சிட்டிஸ்ல வந்து கிடையாது, அங்கதான் வந்துட்டு இந்த பாய்சன்லாம் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும், இங்கெல்லாம் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லா மிஸ்டருக்கு வந்து பாய்சனால வந்துட்டு என்னென்ன வரும்னு வந்து தெரியும். அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே வந்துட்டு ஜான் ஆரினுக்கு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு நேர்மையான மனுஷன், அந்த நேர்மையான மனுஷனை வந்து யாரு வந்து கொல்லணும்னு வந்து நினைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்து கேக்குறாரு. அப்ப நெட் வந்துட்டு பாய்சன்றது வந்து பெண்களோட ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு பெண்கள், கோழைகள், அதுக்கப்புறம் யூனக்ஸ் இவங்களோட ஆயுதமும் கூட. லார்ட் வேரிஸ் வந்து லைசன் சிட்டில வந்து அடிமையா வந்து இருந்தாரு. அவரை வந்து எப்பவுமே வந்து நம்பாதீங்க மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்து எந்த பதிலும் சொல்லாம உங்களோட நேரத்துக்கும் உங்களோட உதவிக்கும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்றாரு. யார வந்துட்டு யூனக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஒரு பையனோட பிரைவேட் பார்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு அவனை தான் வந்து யூனக்னு வந்து சொல்லுவாங்க. இந்த லார்ட் வேரிஸை வந்து யூனக் தான் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ சிட்டிஸ்ல இருக்க அடிமைகளுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் வந்து லார்ட் வேரிஸை வந்து யூனக்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு இனிமே வந்து உங்களுக்கு வந்து எந்த உதவி தேவைப்பட்டாலும் வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் ஸ்டார்க் வந்து கடைசியா ஜான் ஆரின் வந்து ஒரு புக்கை வந்து கேட்டு வாங்கிட்டு போனார்ல, அந்த புக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு அந்த புக் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது, அது வந்து நோபல் ஃபேமிலிஸோட பரம்பரை பத்தி உள்ள புக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு பரவாயில்ல எனக்கு பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு அந்த புக்கை வந்து நான் எங்கேயோ வச்சுட்டேன், கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து மிஸ்டர் பைசல் வந்து சொல்றாரு. அப்ப நெட் வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லவர், எனக்கு கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து கேட்கணும், ஜான் ஆரின் சாகும்போது வந்து இங்க குயின் இருந்தாங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு இல்ல, குயின் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ஜப்ரியோட முடிசூட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ்டலிராக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க, நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஜான் ஆரின் இறந்த செய்தியை வந்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்து சொல்றாரு. அப்ப நெட் வந்து சொல்றாரு டார்க் விங்ஸ் டார்க் வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது காகம் அந்த செய்தி எல்லாம் வந்து கொண்டு வரும், அது கொண்டுட்டு வர செய்தி எல்லாமே வந்துட்டு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் பைசல் வந்துட்டு இல்ல அப்படிலாம் வந்து கிடையாது, பிரானை பத்தி நேற்று நல்ல செய்தி தானே வந்துச்சு, அதை கேட்டு இந்த கோட்டையில இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பைசல் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்போ உதவி தேவைப்பட்டாலும் வந்து என்ன வந்து பாருங்க, நான் சேவை செய்ய தான் இங்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு தலையாட்டிட்டு ஆனா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு கதவு திறந்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து நெட் வந்து அவரோட டவருக்கு வந்து போறாரு. அப்படி போற வழியில வந்து படியில வந்துட்டு ஆரியா வந்து ஒரு ஒத்த கால தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு ஆரியா வந்துட்டு வாட்டர் டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றா. அதை இங்கதான் வந்து பண்ணணுமா, விழுந்துற போற படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு ஆரியா வந்துட்டு சிரியோ வந்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் விழமாட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரான் வந்து கிங்ஸ் லேண்டிங் வருவானா, நம்ம கூட வந்து வாழ்வானா அப்படின்னு வந்து ஆரியா வந்து கேட்கிறா. அதுக்கு நெட் வந்து சொல்றாரு அவனோட உடல்நிலை வந்து முழுசா வந்து சரியாகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஆரியா வந்து கேட்கறா அவன் பெரிய ஆளானா என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு நெட் வந்துட்டு அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வந்து இத்தனை வருஷம் இருக்கு, அதுக்குள்ள வந்து அவனே வந்து முடிவு பண்ணிப்பான், இப்போதைக்கு வந்து அவன் உயிரோட இருக்கா அதுவே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அப்ப ஆரியா வந்து கேட்கறா அவனால வந்து வீரனாகுமா, கிங் ஸ்குவாட்ல வந்துட்டு வீரனாக முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு நெட் வந்துட்டு இல்ல அவனால முடியாது, இருந்தாலும் அவனால வந்துட்டு கிங்ஸ் கவுன்சில வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆக முடியும், ஹை செப்டான் ஆக முடியும், பிராண்டன் த பில்டர் மாதிரி பல கோட்டைகளை வந்து கட்ட முடியும், ஆனா அவனால எப்பவுமே வந்து இனிமே அவனோட ஓனாய் கூட வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள வந்துட்டு அவனால வந்து ஒரு பொண்ணு கூட இருக்க முடியாது, அவனால வந்து அவனோட குழந்தைய வந்து தூக்க முடியாது அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாரு. அப்ப ஆர்யா வந்துட்டு என்னால வந்துட்டு கிங்ஸ் கவுன்சிலர் ஆக்க முடியுமா, கோட்டைகளை எழுப்ப முடியுமா, ஹை செப்டான் ஆக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு நெட் வந்துட்டு அவளோட நெத்தியில வந்து கிஸ் பண்ணிட்டு உன்னால வந்துட்டு கிங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவனோட கோட்டையை வந்து ஆள முடியும், உன்னோட பசங்க வந்துட்டு வீரர்கள் ஆவாங்க, ஹை செப்டான் ஆவாங்க, உன்னோட பொண்ணுங்க வந்துட்டு பிரின்சஸ் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு அது நான் கிடையாது, அது வந்து சான்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒத்த கால்ல வந்து நிக்க போயிடுறா. அதுக்கப்புறம் நெட் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பிரான் வந்து கண்ணு முழிச்சு செய்தி கேட்டு நெட் ஸ்டாருக்கு சான்சா ஆர்யாவும் 3 பேருமே வந்து சிவப்பு கோட்டையில வந்துட்டு ஒரு கார் சுட்டு இருக்கு, அங்க போயிட்டு நன்றி சொல்ல போயிருப்பாங்க. அங்கேயே வந்து படுத்து வந்து தூங்கிருப்பாங்க. சான்சாவும் ஆர்யா வந்து தூங்கிடுவாங்க. அந்த நெட் மட்டும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து முழிச்சுட்டே இருந்திருப்பாரு. காலையில எந்திரிக்கும் போது சான்சா வந்துட்டு என் கனவுல வந்துட்டு பிரான் வந்தான், என் கனவுல வந்து அவன் சிரிச்சுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெட் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட வீரர் வந்துட்டு லார்ட் பெயிலிஷ் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அவர் வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லார்ட் பெயிலிஷ் வந்து பார்க்க போவாரு. அப்போ லார்ட் பெயிலிஷ் வந்துட்டு ஜன்னல் வழியா வந்துட்டு சர் பாரிஷன் செல்வி வந்து சண்டை போட்டு இருக்கதை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு லாஸ்ட் இயர் நடந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு
ஹவுண்டை வந்துட்டு சார் பாரிசன் செல்வி வந்து தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா நெட்டுக்கு வந்து இதை பத்திலாம் வந்து பேசுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வந்து கிடையாது. அதனால நெட் வந்துட்டு எதுக்கு இங்க வந்தீங்க லார்ட் பீட்டர், ஏதாச்சும் சொல்லணுமா இல்ல ஜன்னல் வழியா இருந்து அந்த சண்டையை வந்து பாக்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நான் கேட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் உங்களை ஹெல்ப் பண்றேன்னு, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா நெட்டுக்கு வந்துட்டு இந்த லிட்டில் ஃபிங்கர் மேல வந்து நம்பிக்கையே வந்து கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நீங்க எப்பாச்சும் வந்துட்டு லார்ட் ஆரினோட சர்வன்ஸ் பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு நெட் வந்துட்டு லேடி லைசா தான் வந்து அவரோட எல்லா சர்வன்ஸ், வீரர்கள், மேஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீவர்ட் எல்லாரையும் வந்துட்டு திரும்ப வந்து இறுக்கி வந்து கூப்பிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு முக்காவாசி பேரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போல. ஒரு கிச்சன் கேர்ள் இருக்காங்க, அதுக்கப்புறம் குதிரையை பாத்துக்கிற ஒருத்தவங்க இருக்கான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலைக்காரா இருக்கா, அதுக்கப்புறம் லார்ட் ஆரினோட ஒரு வீரன் வந்து இங்கதான் இருக்கான் அப்படின்னு வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அப்போ நெட் வந்துட்டு என்னது ஜான் ஆரனோட வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா வந்து கேட்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி வீரர்களுக்கு தான் வந்துட்டு அவங்களோட லார்ட் பத்திட்டு எல்லாமே வந்து தெரியும். அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சர் ஹியூ ஆஃப் த வேல் அப்படின்னு வந்து சொல்றாரு, அது அவனோட பேரு. இப்ப அவன் வந்து ஜான் ஆரின் இறந்ததுக்கு அப்புறம் கிங்கோட காவலனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு நான் போய் அவனை வந்துட்டு மத்த எல்லாரையும் வந்து பாத்துட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு இங்க வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் நின்றுட்டு வந்து கூப்பிடுறான். அதுக்கு நெட் வந்துட்டு ஏன் அப்படின்னு வந்து கேட்கறாரு. இங்க வாங்கலே ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து கூப்பிடுறான். அப்ப லார்ட் பெய்லிஷ் வந்து வெளியில வந்து ஒரு பையனை காமிச்சு யாருன்னு தெரியுமா, வேரிஸோட ஆளு, உங்களை ஃபாலோ பண்ண செட் பண்ண வேரிஸோட ஆளு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு பையனை வந்து காமிச்சு இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் பெய்லிஷ் வந்து கேட்கறான். அதுக்கு நெட் ஸ்டாருக்கு வந்து இன்னொரு வேரிஸோட ஆளு அப்படின்னு வந்து கேட்கறாரு. அதுக்கு லார்ட் பெய்லிஷ் வந்துட்டு இல்ல இவன் வந்து குயினோட ஆளு, இந்த சிவப்பு கோட்டையில வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் வந்து நான் கேட்லினை வந்து பிராத்தல்ல வந்து தங்க வச்சு அப்படின்ட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். இதை கேட்டது வந்து நெட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்க சுவர் கூட வந்து அவர் வந்து வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. அவருக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ஊர்ல வந்து எல்லாருமே வந்து இப்படிதான் காட்டி கொடுக்குறவங்க மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து கேட்கறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஏன் இல்ல, நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், கிங் இருக்காரு, ஆனா கிங் வந்து முக்காவாசி விஷயத்த வந்துட்டு குயின் கிட்ட வந்து சொல்லிடுவாரு, உங்க மேலே வந்துட்டு எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் நெட்டை பார்த்து நீங்க யாராச்சும் வந்து முழுசா நம்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து பதில் சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஓ அப்படியா, அப்ப எனக்கு வலேரியால வந்து ஒரு பேலஸ் இருக்கு, அது உங்ககிட்டயே வந்து வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். புத்திசாலித்தனமான ஆன்சர் வந்துட்டு இல்லன்றதா மயிலாடு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க நம்புற அந்த ஆளை வந்துட்டு சரி ஹியூவை பார்க்கவும் மத்தவங்களை பக்கம் வந்து அனுப்புங்க, நீங்க வந்து போகாதீங்க, எல்லா இடத்துலயும் வந்து வேரிஸ்க்கு வந்து ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் பெய்லிஷ் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்போ நெட் வந்துட்டு லார்ட் பீட்டர் நீங்க பண்ண எல்லா உதவிக்கு வந்து ரொம்ப நன்றி, உங்களை நம்பாம இருந்ததுக்கு வந்து ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப லேட்டா கத்துக்கிறீங்க லார்ட் எடாட், நீங்க என்ன நம்பாம இருந்ததே வந்து நீங்க பண்ண முதல் புத்திசாலித்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர்ல வந்துட்டு புக்குக்கும் சீரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு சீரீஸ்ல வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சர் ஹியூ ஆஃப் த வேல் அவனை மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பான். ஆனா வந்து புக்ல வந்துட்டு கிச்சன் கேர்ள், அதுக்கப்புறம் குதிரையை வந்து பாத்துக்கிறவன், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்காரன், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை பத்தி வந்து சீரீஸ்ல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.